எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வேடுவன் வெப் சீரிஸ் படத்தின் திரை விமர்சனம். வேடுவன் படத்தில் கண்ணா ரவி, சஞ்சீவ், வெங்கட், ஸ்ரௌனிதா, ஸ்ரீகாந்த், ரம்யா ராமகிருஷ்ணா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பவன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். G5 சேனலில் வெளியாகி இருக்கிறது இந்த படம். தீபாவளி விருந்து. வேடுவன் என்றால் வேட்டையாடுபவன் என்று அர்த்தம். இதில் வேடுவன் என்று யாரை சொல்கிறாங்கன்னா காவல்துறை அதிகாரி கண்ணா ரவி. இந்த படத்தில், இந்த வெப்சீரிஸில் அவர் காவலர் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். ஆக்சுவலாக இந்த கதை ஒரு நடிகரை பற்றிய கதை. கண்ணா ரவி ஒரு கதாநாயகன். பல வெற்றி படங்களை கொடுத்தவர். சமீப காலமாக அவருடைய படங்கள் எதுவுமே தோல்வி அடைந்து விட்டன. எனவே அவர் வாய்ப்புக்காக காத்திருக்கார். அப்போ அவர் மனைவிட்ட சொல்கிறாரு, நான் ரொம்ப நாளாச்சு இந்த போலீஸ் ஆஃபீஸராக பண்ணி போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, கதை சொல்கிறதுக்கு ஒரு இயக்குனர் வர்றாரு. அந்த இயக்குனர், நீங்கள் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வேலை செய்கிறாருன்னு வேலை செய்யுங்கன்னு சொன்னோன்னா அவர் பயங்கர சந்தோஷம். சொல்லு அவனு சுவாரஸ்யமாக கதை சொல்கிறார். சரி, நான் நடிக்கிறேன்னு உடனே சம்மதிச்சிடுறாரு. ஆனால் கண்ணா ரவிக்கு என்ன கெட்ட பேர் தெரியுமா? எல்லா படத்துலையும் அந்த டைரக்டர் எழுதின கதையை செதைச்சி இதை வேற மாதிரி மாற்றுன்னு சொல்லுவாராம். அப்படி மாற்றலைன்னா ஷூட்டிங் வரமாட்டாராம். அவருக்கு ஏற்கனவே அந்த கெட்ட பேர் இருக்குது. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரே நிலையில் சொல்லணும்னா, ஒரு காவல் அதிகாரி, அவருடன் படித்த ஒரு பெண். காவல்துறை அதிகாரி இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒருத்தர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் என்கவுண்டரில் க்ளீனாக போட்டுறாரு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாத ஒரு காவல் அதிகாரின்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஐஜி அவரை வச்சுருக்காரு. ரெண்டாவது ஒரு என்கவுண்டர் விஷயத்துக்கு போகும்போது சஞ்சீவ், அந்த ஊரில் பெரிய தாதா. ஆனால் எல்லா கிராமத்து மக்களும் அவர் தலைவராக கும்பிடுறாங்க. சஞ்சீவை ரொம்ப ஜென்டிலாகவும் நடந்துக்கிறார். எந்த ஒரு அடிதடியும் பிரச்சனையும் அவர் பண்ணவே இல்லை. படத்தில் காட்டுறாங்க. அப்போ இவர் போகிறார். போனவுடனே அப்படியே நோட்டம் போடுறாரு. சஞ்சீவை எல்லாம் பார்த்துடுறாரு. கடைசி அவருக்கு ஷாக்கு. என்னன்னா, இவர் காதலித்த பெண் தான் சஞ்சீவோட மனைவி. அதுக்கப்புறம் கண்ணா ரவிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது, அது வேறு விஷயம். இந்த சூழ்நிலையில் மனைவிட்ட ஆலோசனை கேட்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய முன்னாள் காதலியுடைய கணவன் தான் இப்போ நான் என்கவுண்டர் பண்ண போகிறேன், பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படி யோசனை பண்ணுறாரு. கடைசியில் அவருக்கு அந்த டியூட்டி கான்ஷியஸ், அந்த காக்கி சட்டையினுடைய வெறி வந்துடுது. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது கதை. கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்காது. ஒரு அருமையான திரைக்கதை எழுதி வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பவன். இந்த படத்தை ஏன் திரைப்படமாக தயாரிக்கலைங்கிற ஒரு ஆதங்கம் ஏற்படுது. இப்போ வர்ற நிறைய மொக்க படங்களுக்கு இந்த படம் எவ்வளோ தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஓடிடியில் பாருங்கள். G5 அட்டகாசமான படம். அதாவது கண்ணா ரவி வேறு லெவலில் நம்முடைய மனதை கவர்றாரு. சஞ்சீவ் வேறு லெவலில் நம்ம மனசை கவர்றாரு. கதாநாயகனும் வில்லனும் போட்டு நடிச்சிருக்காங்க. யார் நடிப்பில் முதலிடம்னு சொல்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. பட்டிமன்ற தலைவர் சாலமனும் பாப்பையை கூட்டிகிட்டு தான் இந்த படத்தில் சஞ்சீவ் நல்லா நடிச்சிருக்காரா, கண்ணா ரவி நல்லா நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லணும். நம்மளால சொல்ல முடியல. பிரமாதப்படுத்திருக்காங்க. இப்போ வர்ற கதாநாயகர்களை விட நிறைய கதாநாயகர்களை தூக்கி சாப்பிட்டாங்க கண்ணா ரவியும் சஞ்சீவும். பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அதாவது சில காட்சிகளை நம்ம பார்க்கும்போது அப்படியே திக்குன்னு நடிச்சுக்குது. பிரமாதமான ஒளிப்பதிவு. சில இடங்கள் அப்படியே லீக் வருது, அதை விட்டுலாம். பாவம், எதுக்கு? நல்ல ஒளிப்பதிவு என்று பாராட்டி தான் ஆக வேண்டும். கதை திரைக்கை தான் இந்த படத்துக்கு ஒரு வலதுகரம், முதுகெலும்பு, வெற்றிக்கு முதுகெலும்பு. ஆனால் நீங்கள் வெப்சீரிஸ் தான். ஆனால் நீங்கள் ஆன் பண்ணி G5 பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. முடிஞ்ச பிறகு மறுபடியும் 2வது போட்டு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு வெப் தொடர் வேடுவன். மிஸ் பண்ணாதீங்க. பைசா செலவு இல்லாமல் நீங்கள் G5 பார்க்கலாம். அவ்வளோ அருமையான படம். கதாநாயகியும் சரி, 2 கதாநாயகிகள் நல்லாவே நடிச்சிருக்காங்க. எந்த குறையும் இல்லை. நான் சில படங்களில் தூங்கிடுவேன். வெப்சீரிஸு சிலது பார்க்க மாட்டேன். சரி, என்னதான்னு போய் பார்த்தேன். இடைவேளை இல்லாமல் பார்த்துக்கங்க. 2.25 மணி நேரம். அட்டகாசமான படம். என்னுடைய அனுபவத்தை நீங்களும் பெறணும். அதுவும் காசு செலவு இல்லாமல் வரும்போது எப்படி? ஓசியில் வெப் தொடரை பார்த்துக்கலாம் G5. அதனால் தீபாவளிக்கு நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் உட்காந்து குதூகலமாக கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் வேடுவன். பைல்வான் பார்வையில் வேடுவன் படத்துக்கு 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.